அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்திரு ரா சம்பத்குமார் அவர்களின் அரங்கத்தில் நடைபெறுகிற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் 50வது ஆண்டு பொன் பெருவிழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற அருமை நண்பர் திரு சு.மு. முரளிதரன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷன் இயக்குனர் திரு ஆர்.எஸ்.கே. அருண் அவர்களே, சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷனின் பொருளாளர் எம். ராஜேஷ் கண்ணா அவர்களே, கியூ ஃப்ரீ ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் வி.எல். சங்கர் அவர்களே, மேனாள் தக்கார் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில்குமார் அவர்களே, பார் கவுன்சில் துணைத் தலைவர் அன்பிற்குரிய திரு ராமராஜன் அவர்களே, இன்றைய தினம் மண்டப பொறுப்பை நடுவர் பொறுப்பை ஏற்று சிறப்பித்து தர இருக்கும் சொல்லரசி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே மற்றும் அவரது குழுவினர்களே, இங்கு திரளாக வருகை தந்திருக்கும் இலக்கிய ரசிக பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, இங்கே நாங்கள் நிறைய பேருக்கு அழைப்புதல் கொடுத்துருந்தோம். ஆனால் அழைப்புதல் கொடுத்ததில் சில பேர் தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் அழைப்புதலே இல்லாமல் இன்னைக்குன்னு இல்லை, கடந்த 10 நாட்களுமே இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு தந்திருக்காங்க. அவர்களுக்கும் இது 50வது ஆண்டு விழா. தொடர்ந்து எங்களுக்கு அடுத்த வருஷமும் இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பும் நாங்கள் கேட்கிற நேரமெல்லாம் சிறப்பான நன்கொடையை கொடுத்து கொண்டிருக்கிற நன்கொடையாளர்களே, அரசியல் பிரமுகர்களே, மருத்துவர்களே, வழக்கறிஞர்களே, காவல்துறை நண்பர்களே, மாநகராட்சி அலுவலர்களே, ஆசிரிய பெருமக்களே, வர்த்தக நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கம்பன் கழகத்தின் தலைவராக நான் பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகிறது. இந்த பொறுப்பிற்கு நான் அவசியம் வர வேண்டும் என்று என்னை மிகவும் வலியுறுத்தி இந்த பொறுப்பில் அமர வைத்தவர், என் மீது மிகுந்த அன்பும் என்னுடைய வளர்ச்சியில் என் பெற்றோருக்கு இணையாக மிகுந்த அக்கறையும் கொண்டவருமான சம்பத்குமார் அவர்கள் இன்றைய தினம் நம்மிடையே இல்லை. அவருக்கு என்னுடைய தலைமை பொறுப்பின் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முன்பெல்லாம் இந்த 4 வருஷமும் விழாக்கள் நடக்கும்போது நான் 3-4 நாட்கள் மட்டும்தான் இந்த விழாவுக்கு வந்திருப்பேன், 10 நாளும் வந்திருக்க மாட்டேன். இந்த ஆண்டு அவர் இல்லை என்பதற்காக 9 நாட்கள் இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதெல்லாம் அவருக்காகத்தான், அவர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்காகத்தான். பொறுப்பு அப்படிங்கிறதுல பலவிதம் இருக்குது, தலைமைங்கிறதுல நிறைய இருக்குது. ஒரு சின்ன குட்டி கதை, ஒரு காட்டில் பலவிதமான மிருகங்கள், நிறைய மிருகங்கள் வந்து ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு நாள் வந்து எல்லா மிருகங்களும் குறிப்பிட்ட ஒரு திசையை நோக்கி ஒரு பதஷ்டமாக ஓடுது, பரபரப்பாக ஓடுது. அந்த காட்டில் ராஜாவாக இருக்கிற சிங்கத்துக்கு ஏன் ஓடுது என்னங்கிறது தெரியலை. அந்த சிங்கம் ஒரு மேடான பகுதியில் இருந்து சத்தம் போட்டு எல்லாம் கூப்பிட்டு நிறுத்தி ஏன் ஓடுறீங்கன்னு கடைசியாக ஓடுற மிருகத்தை பார்த்து கேட்குது. அதுக்கு அந்த மிருகம் சொல்லியிருக்கு, தெரியலை, எனக்கு முன்னாடி ஓடுன மிருகத்தை காமிச்சு இது ஓடுனதுனால நானும் ஓடுனேன்னு சொன்னிச்சான். அதை கூப்பிட்டு நீ ஏன் ஓடுனேன்னு கேட்டா அது அதுக்கு முன்னாடி ஓடின மிருகத்தை கையை காமிச்சிச்சான். சிங்கத்துக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. சரி, முதன்னு ஓடுனது யாரு, கூட்டியாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ வந்து ஒரு முயல் குட்டி ஒன்று வந்து நின்றுச்சான். நீ தான் முதல்ல ஓடி இருக்க, நீ எதுக்காக ஓடுனேன்னு கேட்டதுக்கு, நான் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து கனவு வந்துச்சு. அந்த கனவுல உலகம் அழியிற மாதிரி நான் கனவு கண்டேன். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு, அதனால நான் ஓட ஆரம்பிச்சேன்னு சொன்னிச்சான். எந்த மரத்தில் தூங்கினேன்னு கேட்டதுக்கு அது கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பனைமரத்தை காமிச்சிச்சான். பனைமரத்தில் அந்த முயல் படுத்து தூங்கின இடத்துக்கு பக்கத்தில் அந்த மரத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்த ஒரு காஞ்சு போன பனை மட்டை கிடந்துச்சான். அந்த பனை மட்டை விழுந்த சத்தத்துல தான் அது ஓடி இருக்கு.
அந்த காடே கலவரமா போச்சு அந்த முயல்னால. அப்புறம் அந்த அந்த ராஜா வந்து அதை அமைதிப்படுத்தி அவங்க வேலையை பாருங்கன்னு அனுப்பி வச்சுச்சான். அது மாதிரி தலைமை பொறுப்புல சின்ன விஷயங்களும் இருக்கு, பெரிய விஷயங்களும் இருக்குது. போர்க்களத்தில் கூட ராவணனை பார்த்து ராமபிரான் வந்து நீ இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்புனதா சொல்லுவாங்க. அதாவது கம்பர் வந்து ராமனை பத்தி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை பத்தி சொல்லும்போது, அவர் ஒரு ராஜா, தசரத சக்கரவர்த்தி. அவர் எப்படி நாடாண்டார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நாட்டு மக்களுக்கு அன்பை செலுத்தும் போது தாயாகவும், அவர்களுக்கு தேவைப்படும் போது சேயாகவும், நோய் வரும்போது மருந்தாகவும், ஆக மொத்தம் எல்லாமுமாக பக்கபலமாக இருந்தார் அப்படின்னு கவிச்சக்கரவர்த்தி சொல்றார். கவிச்சக்கரவர்த்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாவே, தான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்தை, ஒரு நீதியை போதனையாக சொல்லாமல் ஏதோ ஒரு பாத்திரங்கள் மூலமாக ஒரு நிகழ்வினை சொல்லி அதனை மக்களுக்கு சென்றடையும் வகையில் நேரடியாக ஒருத்தருக்கு உத்தரவு போடுறதை விட அவங்கக்கிட்ட ஒரு கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்தா அவங்க மக்கள் அந்த மனசுல வந்து எளிதில் போய் சென்றடைங்கிறதுக்காகத்தான் கவிச்சக்கரவர்த்தி 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அது எல்லாத்திலையுமே அறம் சார்ந்த கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை மக்களிடம் பரப்பும் வேலையைத்தான் புதுக்கோட்டை கம்பன் கழகம் செய்து வருகிறது. கம்பன் கழகத்தை பொறுத்தவரை ஒரு இலக்கிய மேடை, அது ஒரு இலக்கியவாதியின் பார்வையில் மக்கள், அதாவது ஒரு மருத்துவர் மனிதர்களை மக்களை பார்க்கிறார். பார்க்கும்போது அவருக்கு ஒரு துறை சார்ந்த ஞானம், யாருக்கு என்ன நோய் இருக்கும், என்ன டெஸ்ட் பண்ண சொல்றது, என்ன மருந்து கொடுக்கறதுங்கிறது அவருக்கு தோணும். ஒரு வழக்கறிஞர் மக்களை மனிதர்களை பார்க்கிறார். பார்க்கும்போது அவருக்கு வாதி, பிரதிவாதி, சாட்சி, அதுக்கு மேலே வந்து வேற என்ன எவிடன்ஸு, இது மாதிரி தான் அவருக்கு தோணும். அது அவர் துறை சார்ந்தது. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அவர் துறை சார்ந்த எண்ணம் வரும், கருத்து வரும். ஒரு அரசியல்வாதி மக்களை பார்க்கும் பொழுது ஒரு வாக்காளரைத்தான் பார்ப்பாங்க. அது அவங்களோட குறை இல்லை, நமக்கு ஆதரவாளரா இல்லை எதிரானவரா அப்படின்னு தான் அவரோட கண்ணோட்டம் இருக்கும். துறை சார்ந்த அறிவு, துறை சார்ந்த எண்ணம், கருத்து. அதே நேரத்தில் ஒரு இலக்கியவாதி மக்களை மனிதர்களை பார்க்கும்போது மனிதனாகத்தான் பார்ப்பான். மக்களை மக்களாகவும் மனிதனை மனிதனாகவும் பார்ப்பது இலக்கியவாதி மட்டுமே என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்காகத்தான், அதை வலியுறுத்தித்தான் இது போன்ற விழாக்களை கம்பன் கழகம் நடத்தி வருகிறது. சில நாட்களுக்கு முன்பாக இதே மேடையில் ஒரு நீதி அரசர் உரையாற்றினார். அவர் வந்துட்டு இந்த மீட்டிங்ல பேசிட்டு இந்த விழா ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து வாயினால சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், செஞ்சு பார்த்தா அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்குது. அதுல ரெண்டாவதா 2 பாயிண்டோட 3வது பாயிண்டா இன்னொன்னு சேர்த்துக்கணும். ஒரு விழாவை நடத்திப்பார், அதுலயும் இலக்கிய விழாவை நடத்திப்பார், 10 நாட்கள் நடத்திப்பார்னு சொன்னா பரவாயில்ல, அது பொருத்தமா இருக்கும்னு சொன்னாரு. அதுல அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதை அவர் உணர்ந்து சொன்னார்.